பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மன மகிழ்ச்சியான நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் தன்னுடைய 13ஆம் வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போகலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்முடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறார், நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறார், நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார். எப்பெல்லாம் நம்ம பலவீனம் அடைகிறோமோ, எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போறோமோ, எப்பெல்லாம் உன்னதத்தை நோக்கி பார்க்கும்போது, இந்த உன்னத அனுபவத்தை நோக்கி பார்க்கும்போது, இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, சிலுவையிலே நமக்காக பாடுபட்ட நம்முடைய பாவங்களை சுமந்த அந்த இயேசுவை நோக்கி பார்க்கும்போது ஒரு புது பலன் இறங்கி வருகிறது. அதான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவ பிள்ளைகளே, சில காரியத்தை நம்ம சொல்லிடுறோம், இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு பலன் இல்லை பிரதர், எல்லாம் செய்ய எனக்கு பலன் இல்லை. ஒருவேளை பலவீனத்தினாலே நீங்கள் அப்படி அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு சொல்லுங்க உங்க பலத்தை அறிக்கை பண்ணுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லுங்க. சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்ய ஒரு புது பலன் உங்க சரீரத்துக்குள்ளே, உங்க ஆவிக்குள்ளே, உங்க ஆத்துமாக்குள்ளே இன்னைக்கு கடந்து வருகிறதை நீங்க பார்க்கலாம். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிறவர் நீரப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ராஜா. எந்தெந்த காரியம் நான் ஆண்டவரே செய்ய முடியாது, இது எனக்கு பலவீனமானது என்று நான் யோசித்தேனோ, அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் நீர் பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்துங்க, எங்களோடு இடைபடும், என் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.